நாஞ்சில் சம்பத் ஐயா ரொம்ப இலக்கிய நயத்தோட பேசக்கூடிய மனுஷன் சொல்றாரு, மதிமுக மண்ணோட போச்சு, தேமுதிக தேஞ்சு போச்சு, இந்த பக்கம் தமாக தாவி போச்சு, நாங்க தான் இப்போ கரெக்டா இருக்கிறோங்கிற மாதிரி பேசுறான். மாற்றத்தை கொண்டு வரத்தான் என்னை ஆட்கொண்ட அண்ணன் வைகோ அவர்கள் 1994 மே திங்கள் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார். லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்தோம். 9 திமுக மாவட்ட செயலர்கள் வைகோவை நம்பி வந்தார்கள். இன்றைக்கு அந்த கட்சி மண்ணோடு மண்ணாகி இப்பொழுது அறிவாலயத்தில் ஸ்டாலின் காலடியில் 7 அடி உயரமுள்ள வைகோ கீழே விழுந்து கிடக்கிறான். ஒரு பாஸ்போர்ட் கடவுள் சீட்டு கூட எடுத்துக்கொள்ளாத பவித்திரமான மனிதன் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சி இன்றைக்கு அவருடைய புதல்வன் GK வாசன் மிக குறைந்த விலைக்கு மோடிக்கு விட்டு விட்டார். பசித்தால் பால் சோறு போடுகிற தயாளன் விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கினார். இப்பொழுது இந்த கட்சி அவருடைய காதல் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அறிவாலயத்திலே அடகு வைத்து விட்டார். கட்சி முடிந்து விட்டது. நம்பியிருந்த கமலஹாசன், அந்த கமலஹாசன் டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு வந்து தொலைக்காட்சி பெட்டி உடைத்து திமுகவின் மீது தீவிர எதிர்ப்பு காட்டியது மாதிரி நடித்து இப்பொழுது டார்ச் லைட்டை வைத்துக் கொண்டு அறிவாலயத்திலே கட்சி உயிரோடு இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கிறார்.